புதிய தொகுதி வரைமுறை இருக்கும் என்று தேர்தல் காலத்தில் சொன்னது ராகுல் காந்தி. தொடர்ந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஆளுநருக்கும் ஒரு பனிப்போர் நாளுக்கு நாள் தீவிரமடைந்தே வருகிறது. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க கட்டாயமாக ஹிந்தி பயில வேண்டும் அப்படின்னு இருந்துச்சு. அனைத்து கட்சி கூட்டம் நீங்கள் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டத்தை பற்றி போடுங்க, கலந்துக்கிறோம். கேள்விகளை கேட்டுவிடக்கூடாது. சட்டம் ஒழுங்கு ஏன் சீர்கேட்டு இருக்கிறது? முதலமைச்சர் அவர்களை அழைத்து பேசுவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாம் இந்த ஆழ்கடல் மீன்பிடிப்பை நாம் திட்டங்களை கொடுத்துருக்கிறோம். தமிழக அரசு அதை நிறைவேற்ற இதுவரை என்ன செய்திருக்கிறது? ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து விரிவாக விவாதிக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இப்போ தமிழ்நாட்டில் தொகுதி மறுசீரமைப்பில் 39 தொகுதியில் 8 தொகுதி குறைக்கப்பட்டு 31 தொகுதியாக குறைக்கப்பட உள்ளதாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஆலோசிப்பதற்காக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்திற்கும் அழைப்பு விடுத்துள்ளார். இதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? கெட்டிக்காரன் புலகு எவ்வளோ நாளைக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தொடர்ந்து உண்மைக்கு புறம்பான தகவல்களை சொல்லி வருவது திராவிட முன்னேற்ற கழகம். அதற்கு தலைமை வகிப்பது நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். இப்படி ஒரு முழு பூசணிக்காயை சோற்றிலே மறைப்பது போல தொடர்ந்து இந்த பல விவகாரங்கள், அது தேசிய கல்விக் கொள்கையாகட்டும் அல்லது இந்த தொகுதி சீரமைப்பாகட்டும், எல்லா விஷயங்களிலுமே பொய் சொல்லி மக்களை ஒரு விதமான பதட்டத்தில் ஆளாக்குவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. எதற்காக மக்களை பதட்டமடைய செய்ய வேண்டும், குழப்ப வேண்டும் என்றால், கடந்த 4 வருடங்களில் இங்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது. பெண்கள் மீதான வன்முறை அதிகரித்திருக்கிறது. சிறு குழந்தைகள், பெண் குழந்தைகள் மீதான பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் அதிகமாக இருக்கின்றன. பொருளாதாரம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு எல்லா துறைகளிலும் தமிழக அரசு தோல்வியை சந்தித்தது. அது கல்வியாகட்டும், தொழில்துறையாகட்டும், எல்லா துறைகளிலும் இது தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது அது குறித்து மக்கள் பேச துவங்கியிருக்கிறார்கள், கேள்வி கேட்க துவங்கியிருக்கிறார்கள் எனும் பொழுது மக்களுடைய உணர்வுகளை, அவர்களுடைய அந்த உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு தேவையில்லாத விஷயங்களை பேசுவது என்பதுதான் திரு மு க ஸ்டாலினுடைய திசை திருப்ப. முழுக்க உண்மையில் சொல்லப்போனால் மக்கள் தொகை அடிப்படையில் தான் இந்த புதிய தொகுதி வரைமுறை இருக்கும் என்று தேர்தல் காலத்தில் சொன்னது ராகுல் காந்தி. அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு ஜித்னி ஆபாதி உத்னா ஹக், அதாவது ரைட்ஸ் ப்ரொபோர்ஷனேட் டு பாப்புலேஷன், அதாவது மக்கள் தொகையின் அடிப்படையில் தான் உரிமைகள் அப்படின்னு சொல்லி இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்பது மக்கள் தொகை அடிப்படையில் நடக்க வேண்டும் என்று சொன்னது திமுக அங்கம் வகிக்கிற இண்டி கூட்டணி. ஆனால் அன்றைக்கே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்படி செய்தால் தென்னிந்தியா 100 இடங்களுக்கு மேலே இழக்கும், அதை நான் அனுமதிக்க முடியாது என்று சொன்னார். கடந்த சில நாட்களுக்கு முன்னால், ஒரு வாரத்திற்கு முன்பாக அந்த மொழி விவகாரத்தை, தேசிய கல்விக் கொள்கை குறித்து, மும்மொழி கொள்கை குறித்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கையில் எடுத்தார்கள். ஆனால் மக்களுடைய ஆதரவு இல்லை அவர்களுக்கு என்று தெரிந்தவுடனே இப்பொழுது திடீரென்று டீலிமிட்டேஷன், தொகுதி மறுசீரமைப்பு குறித்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இதுவும் தோல்வியடைவார்கள், இதிலும் அவர்கள் தோல்வியடைவார்கள். ஏனென்றால் நாம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம். ப்ரோராட்டா பேசிஸில் நம்முடைய உள்துறை அமைச்சர் மிக தெளிவாக கோயம்புத்தூரில் சொல்லுவார். அப்போ இப்போ இருக்கக்கூடிய எத்தனை சதவிகிதத்தில் மொத்த பாராளுமன்ற தொகுதியில் நமக்கு தமிழகத்திற்கு எத்தனை சதவீதம் இருக்கிறதோ அதே சதவிகிதம் உறுதியாக அடுத்து வரக்கூடிய, அன்னைக்கு அதிகரித்தாலும் வரக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கும் என்று தெளிவுபட சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இங்கு இப்பொழுது நம்முடைய முதலமைச்சர் வேண்டுமென்ற குழம்பிய குட்டையில் அதை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இது மக்கள் இது போன்ற கேள்விகளை கேட்டுவிடக்கூடாது. சட்டம் ஒழுங்கு ஏன் சீர்கெட்டிருக்கிறது, பெண்கள் மீதான வன்முறை ஏன் அதிகரித்திருக்கிறது என்பதையெல்லாம் மக்கள் எங்கே இன்னும் ஒரு வீறு கொண்டு கேட்டு விடுவார்கள் என்ற பயத்தில் இதை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ 2026 தொகுதி மறுசீரமைப்பு பணியில் தென்னிந்தியாவில், தமிழ்நாட்டில் தொகுதி குறைப்பதற்கான வாய்ப்பே இல்லை. தொகுதி அதிகம் தாங்க ஆகும். அதான் அதிகமான நல்லது தான், குறைக்க வாய்ப்பு இல்லை. மற்ற மாநிலங்களுக்கு எப்படி அதிகமாகுமோ அதே அடிப்படையில் நமக்கும் அதிகமாகும்.
இப்போ தமிழ்நாட்டில் 39 தொகுதி என்பது எத்தனை தொகுதியாக உயர வாய்ப்பு அதெல்லாம் நமக்கு தெரியாது. அதுதான் சொல்கிறேன். அது வந்து நம்ம பார்க்கணும் எவ்வளவு தொகுதியாக பிரிக்க போகிறாங்க. இது ஒரு பெரிய எக்ஸசைஸ் இது. அப்போது இன்னும் சென்சஸ் எடுக்கணும், மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும். அது நடத்தின பிறகு பல கமிட்டி கூட்டங்கள் நடைபெறும். அதே மாதிரி தேர்தல் ஆணையம் தான் இதை எப்படி செய்யணும் முடிவு செய்யணும். இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராசஸ். அது நடந்து முடிவதற்கே நமக்கு இன்னும் 2 வருடங்கள் ஆகும். அப்போது வேண்டும் என்ற இந்த நேரத்தில் இதை கிளப்புவதற்கு காரணம் தங்களுடைய தோல்வியை மறைப்பது. அப்போ வந்து பொதுமக்கள் வந்து வருங்காலங்களில் தமிழ்நாட்டில் தொகுதி குறைப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை நீங்கள் சொல்வது மூலமாக எடுத்துக்கொள்ளலாம். பிரதமர் சொல்லியிருக்காரு, அமித்ஷா சொல்லியிருக்காரு, அண்ணாமலை சொல்லியிருக்காரு தான். ஆனால் இடையில முதலமைச்சரே இதை சொல்லும் போது மக்கள் வந்து பிரதமரே சொல்லியிருக்காரு, நீங்க முதலமைச்சர் அப்படின்னு அர்த்தம். முதலமைச்சரும் இந்திய அரசியலமைப்பு உட்பட்டவர் தான். எல்லாருமே உட்பட்டவங்க தான். பட் இந்தியாவிற்கு பிரதமர் யார்? மோடி அவர். அவ்வளவுதான். அதுக்கு மேல அதில் ஒன்றும் அப்பீல் இல்லை. இப்பெல்லாம் இல்லை சார். அதாவது அண்ணா காலத்து திமுக, அப்புறம் நேரு காலத்து காங்கிரஸ்ல இருந்தே வந்து தெற்கு தேய்கிறது வடக்கு வாழ்கிறதுன்ற அந்த கருத்து இருந்தது. அந்த கருத்து இப்போ வீரியம் அடைந்து இருக்குதா சார்? நான் என்ன சொல்கிறேன், திரு ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது என்ன சொல்கிறார், நாங்கள் மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் தென்னிந்தியா மிக சிறந்த இடத்தை பிடித்திருக்கிறது. தொழில்துறையில் தமிழ்நாடு தான் முதன்மையான மாநிலமாக இருக்கிறது அப்படின்னு எந்த ஒரு துறை எடுத்தாலும் பெருமையாக சொல்லிக்கிறாரா இல்லையா? ஆமாம் சார். ஏன்னா அவருடைய ஆட்சியை அவர் குறை சொல்ல மாட்டார் சார். நான் என்ன கேட்குறேன், அப்படின்னா எப்படி தெற்கு வாழ்கிறது வடக்கு தேய்கிறதுன்னு அர்த்தம்? நான் சொல்ல, திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறார், நாங்கள் தான் எல்லாவற்றிலும் முதல். நான் எப்படி வந்து தெற்கு தேய்கிறதுன்னு சொல்லுவீங்க? இல்லையே. அப்போ ஒன்று நீங்கள் நான் தான் முதல் என்று சொல்வது தவறாக இருக்க வேண்டும், இல்லை தெற்கு தேய்கிறது என்று சொல்வது தவறாக இருக்கும். இதில் எதுன்றது அவர் தான் பதில் சொல்லணும். அப்போ அனைத்து கட்சி கூட்டம் என்பது தேவையற்றதுங்களா? அவசியமே இல்லை. அனைத்து கட்சி கூட்டம் தேவை எதற்கு? மற்ற விஷயங்கள் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போய்விட்டது, இதை எப்படி சரி செய்வது? ரவுடிகள் அட்டகாசம் நாளுக்கு நாள் பெருகி கொண்டிருக்கிறது, எப்படி சரி செய்வது? எங்கு பார்த்தாலும் வன்முறை, எங்கு பார்த்தாலும் பலாத்காரம், எங்கு பார்த்தாலும் பாலியல் பலாத்காரம், பெண்கள் பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கு பள்ளிகளிலே பாதுகாப்பு இல்லை, போதை பொருட்கள் அதிகமாகி புழங்கி கொண்டிருக்கின்றன, டாஸ்மாகினால் மிகப்பெரிய தொல்லை, இங்கே வருமானம் இழந்து நம்முடைய பொருளாதாரம் சீரழிந்து கொண்டிருக்கிறது, தொழில்துறை முன்னேறவில்லை. இதையெல்லாம் பேசுவதற்கு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினால் நாங்கள் ஆலோசனை சொல்வோம். ஆனால் இல்லாத ஒன்றை இருப்பதாக நினைத்து கொண்டு மக்களை திசை திருப்பும் வேலைகளில் ஈடுபடுவது மலிவான அரசியல் என்பதால் நாங்கள் கலந்து கொள்ளவில்லை. அவ்வளோதான். தொடர்ந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஆளுநருக்கும் ஒரு பணிப்போர் வந்து நாளுக்கு நாள் தீவிரமடைந்தே வருகிறது. இதனால் பாதிக்கப்படுவது யாருன்னாக்கா பயனாளிகள், பொதுமக்கள் தானே சார். இந்தியா தன்னுடைய நிர்வாக காரணங்களுக்காக ஃபார் இட்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸஸ் மாநிலங்களை பிரித்திருக்கிறது. எஸ், இவ்வளோதான். இதை புரிந்து கொண்டு மாநிலத்தில் இருக்கக்கூடிய செயல்படணும். இந்தியா தன்னுடைய நிர்வாக காரணங்களுக்காக மாநிலங்களை பிரித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு இந்தியாவில் ஒரு அங்கம், இந்திய அரசினுடைய ஒரு அங்கம். நாடாளுமன்றத்துக்கு உட்பட்டு தான் சட்டமன்றம் இல்லைங்க, அப்படி இல்லைங்க. நான் சொல்ல அரசு, ஒவ்வொரு அரசும் ஒரு மாதிரி ஆப்ரேட் பண்ணோம். தமிழ்நாடு அரசுக்கு சட்டமன்றம். அதனால் மத்திய அரசு தன்னுடைய நிர்வாக வசதிக்காக மாநிலங்களை பிரித்து கொண்டு, இப்போ நாளைக்கே ஒரு மாநிலத்தை வந்து பிரிக்கணும், மத்திய அரசு அதிகாரம் இருக்குது. அப்புறமா அந்த மாநில அரசு தீர்மானம் போடணும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தன்னுடைய நிர்வாக காரணங்களுக்காக என்ன அர்த்தம்? அப்போது யார் ஒத்துழைக்க வேண்டும்? மாநில அரசு ஒத்துழைக்க வேண்டும். அப்புறமா அது செய்ய மாட்டேங்கிறாங்களா? அதான பிரச்சனை. இல்லை, இப்போ இந்த மாநில அரசுக்கு மத்திய அரசுக்கு நடைபெறும் பணிப்புறால் வந்து மத்திய அரசு திட்டங்களும் மாநில அரசு திட்டங்களும் சட்டங்களும் பொதுமக்களை வந்து சென்றடைவதில் தேக்கம் அடைந்து உள்ளது சார். அதுக்கு என்ன காரணம்னா, இந்த தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுமைக்குமே அதிக அளவு நிதி கொடுத்து திட்டங்களை வகுப்பது மத்திய அரசு, அந்த திட்டங்களை செயல்படுத்துவது மாநில அரசு. இதுதான். இப்போ நாளைக்கே பட்ஜெட் வரப்போகுது, ஒரு வாரம் 2 வாரத்தில் பட்ஜெட் வரப்போகுது, தமிழ்நாடு பட்ஜெட்டு. அந்த பட்ஜெட் வரும்போது பாருங்கள், பல திட்டங்கள் மத்திய அரசினுடைய திட்டங்களாக இருக்கும். அதில் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி, அதை செயல்படுத்தும் நிறுவனமாக தமிழக அரசு இருக்கும். இதுதாங்க விஷயமே. இவ்வளோ நாள் என்ன நடந்துகிட்டு இருந்துச்சுன்னு சொன்னாக்கா, ஒரு திட்டம்னு சொன்னால் அது வந்து இந்த 1000 கோடியா 1000 கோடி வச்சுங்க இந்த திட்டம் நடத்துங்கன்றாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, எல்லாத்தையுமே வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணிட்டாங்க. அதாவது கொஞ்சம் புரிகிற மாதிரி நான் சொல்லணும்னா டிஜிட்டலைஸ் பண்ணிட்டாங்க. அப்போது நேரடியாக மக்களுக்கு பணம் செலுத்துகிற திட்டம் கணக்கு கேட்குறாங்க.
இவங்களுக்கு கணக்கு கேட்டால் பிடிக்க மாட்டேங்குது. அதனால தான் எம்ஜிஆர் அந்த கட்சி விட்டு வெளியே வந்தார். இப்படி தான் திமுக விட்டு இப்படி கணக்கு கேட்டால் பிரச்சனை. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், அதில் வந்து கபில் தேவும் ரஜினிகாந்தும் நம்ம விஜயும் அஜித்தும் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணம் வாங்கிட்டு இருந்தாங்க. அது தெரியுமா இல்லையா அவங்களுக்கு? போலி பெயரில் இவங்க வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி எல்லாமே நேரடியாக மக்கள்கிட்ட நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்தப்படுகிற காரணத்தினால ஊழல் செய்ய முடியவில்லை. ஊழல் செய்ய முடியவில்லை என்பதைத்தான் நீங்கள் பனிப்போர் என்று சொல்கிறீர்கள். ஐயோ எங்களுக்கு வருமானம் போச்சேன்னு நினைக்கிறாங்க. நீங்கள் அதை பனிப்போர்னு சொன்னால் நம்ம என்ன செய்ய முடியும்? இல்லை, பனிப்போர்னா அதாவது இந்த 2 அரசாங்கம் மோதல் போக்கால பயனாளிகள் மக்கள் பாதிக்கப்படுறாங்க தான் என்னோட கருத்து. பயனாளிகளுக்கு நல்லது நடப்பதனால தான் இங்கே இருக்கக்கூடிய ஆளும் கட்சி பிரச்சனை பனிப்போருக்கு வருது. ஆமாம், இந்தியாவில் வந்து 8 மாநிலங்களில் தான் மற்ற கட்சி ஆளுகிறது. மற்ற அனைத்து மாநிலங்களும் பாஜக ஆட்சி, கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. அந்த மாநில மக்கள் வந்து இந்த பிரச்சனை சந்திக்கல. தமிழ்நாட்டில் தான் வந்து பெரிய ஒரு தீவிரமாக. என்ன அர்த்தம்? லஞ்சம் ஊழல் அதிகமாக தமிழ்நாட்டில் இருக்குது. நீங்கள் வந்து எல்லாத்தையுமே அக்கௌண்டடாக கணக்கில் வச்சுக்கிட்டு பண்ணுறீங்க. 1000 கோடி வந்தால் எங்களால் வந்து அதை ஒன்றும் செய்ய முடியல. நேரடியாக மக்களுக்கு போயிடுது. மக்களுக்கு போனால் பொறுக்குமா? இதுதான் பிரச்சனை. வேறு ரொம்ப சாதாரணமாக சொல்லணும், இதுதான் பிரச்சனை. இப்போ மும்மொழி கொள்கையில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன சார்? மும்மொழி கொள்கை அங்கே காங்கிரஸ் ஆட்சி செய்த போது இதே பிரச்சனை இருந்தது மத்தியில். இப்போ பாஜக ஆட்சி செய்யும் போது அதே பிரச்சனை இருக்கின்றது. ஸோ இதில் வந்து தமிழர் அரசு எப்படி அணுகணும்? மும்மொழி கொள்கை என்பது இன்று நேற்று வந்தது கிடையாது. ஆமாம் சார், இது அந்த காலத்தில் வந்து சுதந்திர இந்தியாவிலேருந்து இருக்குது. அப்போது அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், அந்த இதற்கு முன்னால் இருந்த 2 கொள்கைகளும் ஹிந்தி பேசுகிற மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு தென்னிந்திய மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும். ஹிந்தி பேசாத மாநிலங்களில் இருக்கிறவங்க ஹிந்தியை கற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வளோதாங்க சிம்பிள். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க கட்டாயமாக ஹிந்தி பயில வேண்டும் அப்படின்னு இருந்துச்சு கடந்த 2 தேசிய கொள்கைகள். ஆனால் இப்போ என்ன சொல்கிறோம்? இந்த தேசிய கல்விக் கொள்கை, புதிய தேசிய கல்விக் கொள்கை. ஆமாம், இப்போ நாம் பிஜேபி கொடுத்தவங்க 2020 NEP என்ன சொல்லுதுன்னு சொன்னாக்க, நம்முடைய தாய்மொழி வழி கல்வியை வலியுறுத்துது. தமிழில் தான் படிக்கணும். அறிவியல், புவியியல், வரலாறு இது எல்லாமே தமிழில் தான் படிக்கணும். பயிற்று மொழி தமிழாக இருக்க வேண்டும். ஆங்கிலம், ஏதாவது ஒரு இந்திய மொழி. இவ்வளோதானே. அது என்ன ஹிந்தி யார் கம்பல் பண்ணுச்சு? யாரும் பண்ணலையே. விருப்பம் இருந்தால் படிங்க, விருப்பம் இல்லைன்னா விட்டுடுங்க. நீங்கள் எது வேணால் மலையாளம் படிங்க, தெலுங்கு படிங்க, குஜராத்தி படிங்க. எப்படி படிக்க முடியும்? நீங்கள் என்ன படிக்கணும்னு விரும்புகிறாங்களோ அந்த மாநிலத்தோட, உதாரணத்துக்கு இப்போ தெலுங்கு படிக்கணும்னா ஆந்திராவோடையோ தெலுங்கானாவோடையோ நாம் ஒரு ஒப்பந்தம், எனக்கு ஒரு 20 டீச்சர் தெலுங்கு டீச்சர் அனுப்புங்க, நான் உங்களுக்கு தமிழ் டீச்சர் அனுப்புகிறேன். அப்போ என்ன ஆகும்? தமிழ் அடுத்த மாநிலத்துக்கு போகுமா இல்லையா? கண்டிப்பாக போகும். இதுதான் தேசிய கல்விக் கொள்கை சொல்லுது. ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? தமிழ் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? தமிழ் வளர்ந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு திமுக நினைக்குது. நம்ம என்ன செய்ய முடியும்? தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்திடல் வேண்டும்னு சொன்னார் பாரதி. நீங்கள் மாநிலம் குறைந்தது மற்ற மாநிலங்கள் எடுத்துகிட்டு போங்களேன். அதான தேசிய கல்விக் கொள்கை சொல்லுது. அப்போ மும்மொழி கொள்கை என்பதை நான் ஏற்க மாட்டேன்னு சொல்வதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறதானா? கிடையாது. ஏன் கிடையாது? தமிழ்நாட்டில் 50 விழுக்காட்டிற்கும் மேலான மாணவர்கள், தமிழ் மாணவர்கள், சிபிஎஸ்சியில் படித்தாலும் மெட்ரிகுலேஷனில் படித்தாலும் தனியார் பள்ளியில் படிக்கிற தமிழும் தானே. அவங்க 3 மொழி படிக்கிறாங்களே. சிபிஎஸ்சியில் வந்து ஹிந்தி கற்றுக்கொள்ள, ஹிந்தி இல்லைங்க, 3வது மொழி. நீங்கள் ஹிந்தின்றீங்க, 3வது ஏதோ ஒரு மொழி, ஹிந்தியோ அல்லது சமஸ்கிருதம் கூட. சமஸ்கிருதத்தை திணிக்கப்பா. யார் சமஸ்கிருதத்தை செம்மொழி ஆக்கியது? யார்? 2005 யார் அரசாங்கம் 2005 இருந்துச்சு? திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி தானே இருந்துச்சு. திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி. அப்போ நீங்களே சமஸ்கிருதத்தை செம்மொழி ஆக்குவீங்க, அப்புறம் இங்கே வந்து சமஸ்கிருதம் செத்து போன மொழின்னு பேசுவீங்களா? என்ன நீங்கள் வந்து ஃப்ராடு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இதை தான் நம்ம கேள்வி கேட்குறோம். ஓகே சார், இப்போ உங்களுடைய தெளிவான கருத்து மக்களுக்கு தெரிய வந்திருக்கு. அதாவது 2026 தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டிலையும் தென்னிந்தியாவிலையும் தொகுதிகள் வந்து குறைக்கப்பட வாய்ப்பே இல்லை. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லியது தவறான கருத்து என்பதை நீங்கள் வந்து உறுதிப்படுத்தி விகிதாச்சாரத்தில் இருக்கு, அதே விகிதாச்சாரத்தில் இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த தமிழர்கள் வந்து இலங்கையில் மீன் பிடிக்க போகிறப்போ கைது செய்வது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதற்கு ஒரு தீர்வு மத்திய பாஜக அரசாங்கத்தை ஏற்படுத்த முடியுமா?
சார் அதாவது இன்றைக்கி முதலமைச்சரோட சொல்லியிருக்காரு 2010க்கு மேலே பேச்சுவார்த்தையே நடக்கலைன்றார். காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி, திமுக இருந்த காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் ஆயிரக்கணக்கான மீனவர்கள் கொல்லப்பட்டனர். ஆனால் கடந்த 10 வருடங்களில் பாஜக ஆட்சியில் அது நடக்கலை. படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டன, திருப்பி கொடுக்கப்படவில்லை. பாஜக ஆட்சி வந்த பிறகு நாம் இலங்கை அரசாங்கத்திடம் பேசி நம்ம திருப்பி வாங்கியிருக்கிறோம். மீனவர்கள் பல வருடங்கள் சிறையிலே தவிப்பார்கள். இப்பொழுதெல்லாம் சில நாட்களில் வந்துடுறாங்க. இதெல்லாம் பாஜக ஆட்சி வந்த பிறகு நடந்துச்சு. இப்போது கடந்த 10 வருடங்களாக என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், இப்போ இன்றைக்கி முதலமைச்சர் சொல்கிறார் எதுவுமே நடக்கலை பேச்சுவார்த்தைன்றார். அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி கடந்த வருடம், அதாவது 5 மாதங்களுக்கு முன்னர் ஒரு ஜாயிண்ட் குரூப் மீட்டிங் நடந்திருக்குது. ஜாயிண்ட் குரூப் இணைந்து யாரெல்லாம் இணைஞ்சு, இரு நாட்டு மீனவர்கள், இலங்கை அரசு, இந்திய அரசு, இன்னொரு அரசு என்ன தெரியுமா, தமிழ்நாடு அரசு. இதோடு கிட்டத்தட்ட பல கூட்டங்கள் தமிழக அரசு அதிகாரிகளோட டெல்லியில் இரு நாட்டு மீனவர்களுடனும் அந்த நாட்டு அரசுடனும் நடந்திருக்கிறது. ஒரு பொறுப்பான முதலமைச்சர் இப்படி போய் பேசலாமா? கூட்டமே நடக்கலை எப்படி சொல்லலாம்? கடந்த சில வாரங்களுக்கு முன்னால் இலங்கையினுடைய மீன்வளத்துறை அமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள், யாழ்ப்பாணத்துடைய முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் முதலமைச்சருக்கு கடிதம் எழுதுகிறார். நீங்கள் இரட்டமடி வழியை பயன்படுத்துகிறாங்க, நீங்கள் கொஞ்சம் அதை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு முதலமைச்சருடைய பதில் என்ன? உண்மையிலேயே அவர்கள் மீது அக்கறை இருந்தால் இது குறித்து அவர்களிடம் பேச வேண்டுமா வேண்டாமா? பேசியிருக்க வேண்டும். அப்புறம் நீங்கள் எதுவுமே செய்யாமல் பழைய தூக்கி பிஜேபி மேலே போடுறீங்க. இப்போ கூட நீங்கள் இங்கே ஆட்சியில் இருந்தபோது கச்சத்தீவை தாரவாதத்தை கொடுத்துட்டு இன்றைக்கி கச்சத்தீவை சொல்கிறது என்ன மாதிரியான ஒரு ட்ராமா, நாடகம்? இப்போ மத்திய பாஜக அரசால் கச்சத்தீவை மீட்க முடியாதுங்களா? வாய்ப்பு இருக்கா? நீங்கள் ஒரு நாடு தன்னுடைய எல்லை இது அல்ல என்று எழுதி கொடுத்து விட்டது. அப்போ அதற்கு உண்டான பல நடைமுறைகள் இருக்க தானே செய்யும். இல்லை, அந்த நடைமுறையை மீறி மீட்க வாய்ப்பு மீறிலாம் மீற முடியாது, நடைமுறையை மீற முடியாதுங்க. ஆனால் அதற்காக சில முயற்சிகள் நாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய மாநிலத்தில் திரு அண்ணாமலை எடுத்துக்கிறோம். ஆனால் நீங்கள் இப்போ அதை பேசக்கூடாது. நீ கொடுத்துட்டு அப்புறமா ஏன் கொடுத்தானே, நீ ஏன் கொடுத்தானு கேட்பியா? உன்னை நீயே பார்த்து கேட்டுக்கிற. இது என்ன மாதிரியான அரசியல்? இது இரட்டை நிலைப்பாடு இல்லையா? அதுதான் பேசுகிறோம். அதான் சார், இப்போ தமிழக மீனவர்கள் நிரந்தரமாக இலங்கை அரசாலோ இல்லை பாகிஸ்தான் அரசாலோ சிறை பிடிக்கப்படுவது, படகுகள் சேதப்படுத்தப்படுவது, கைது செய்யப்படுவது பாஜக அரசாங்கத்தால ஒரு நிரந்தர தீர்வு காணப்பட்டா உங்க அரசுக்கு தானே சார் அது ஒரு பொலிட்டிக்கல் கெயின். மீனவர்கள் 2 பேருமே தமிழ் மீனவர்கள், அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. ஓகே சார். இலங்கையிலும் சரி இந்தியாவிலும் சரி தமிழ் பேசுகிற, தமிழ் தாய்மொழியாக கொண்டிருக்கக்கூடிய மீனவர்கள் தான். இலங்கையினுடைய எல்லையை காப்பாற்றுவது தமிழக மீனவர்கள், தமிழ் மீனவர்கள். இந்தியாவின் எல்லையை காப்பாற்றுவது இந்திய தமிழ் மீனவர்கள். அந்த இரு தமிழர்களுக்கும் சண்டை வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு ஆளுகின்ற மத்திய அரசு. தொப்புள் கொடி உறவு அப்படின்னு யார் சொல்றது? இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் சொல்றாங்க. நீங்க விக்னேஸ்வரன் சொல்றார், தொப்புள் கொடி உறவு என்று சொன்னால் மட்டும் போதாது, அப்படி நடந்து கொள்ள வேண்டும்னு சொல்றார். நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்யணும். முதலமைச்சர் அவர்களை அழைத்து பேசுவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாம் இந்த ஆழ்கடல் மீன்பிடிப்பை நாம் திட்டங்களை கொடுத்துருக்கிறோம். தமிழக அரசு அதை நிறைவேற்ற இதுவரை என்ன செய்திருக்கிறது? ஒன்றுமே செய்ய மாட்டேன்றீங்க. ஏன்? நீங்கள் யாருக்கோ உதவுகிறீர்கள், அவ்வளோதான் விஷயமே. அப்பாவி மீனவர்களை நீங்கள் பழி வாங்கி கொண்டிருக்கிறீர்கள். அதை தான் நாங்கள் நேரடியாக சொல்கிறோம். அப்போ இது இரு நாட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. நான் ஏற்கனவே ஒரு லிஸ்ட்டு சொன்னேன், அப்போ எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குதுன்னு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாமே முடியும். நாளைக்கே எனக்கு பிரச்சனை சால்வ் ஆகணும். நீங்கள் 30 வருஷமாக 40 வருஷமாக பிரச்சனையை வளர்த்து விட்டு நாளைக்கே இது எனக்கு முடியும்னா எப்படி முடியும்? 10 வருஷத்தில் இவ்வளோ சாதனைகளை நாம் செய்திருக்கிறோம், இவ்வளோ சோதனைகளை நாம் கடந்திருக்கிறோம். அப்போ உறுதியாக இந்த பிரச்சனையை நாம் தீர்ப்போம் என்பது ஆனால் தமிழக அரசியல்வாதிகள் குட்டையை குழப்பக்கூடாது, இவ்வளோதான் விஷயம். குட்டையை குழப்பினாலும் அரசாங்கம் உங்களோட அதிகாரம் இருக்கின்றது, அவங்க பொறுப்பு இல்லையா? நான் சொல்கிறேன், தமிழக அரசாங்கமும் கூட இந்திய அரசாங்கத்தினுடைய ஒரு அங்கம் தான். அதான் விஷயமே. அதனால் நீங்கள் இப்படி பேசக்கூடாது. நீங்கள் போய் ஒரு எஸ்கேப் ஆகுறீங்க.
அவர்கள் தவறு செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அவங்க தவறு செஞ்சால் கூட நீங்கள் நல்லது செய்யுங்கன்னு எப்படி சொல்கிறீங்க? அவங்கள தவறு செய்யாத இருக்கணும். அவங்களும் நம்ம ஆளுங்க தானே, தமிழ்நாடு அரசும் நம்முடைய அரசு தானே. அப்போ அதையும் நாம் சரி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அவ்வளோதான். இப்போ மத்திய பாஜக அரசாங்கத்தால் தமிழக மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்படுவது நிரந்தரமாக முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்பது ஒரு கோரிக்கையாக இருக்குது. கச்சத்தீவு மீட்கப்பட வேண்டும் என்பது கோரிக்கை. இது இரண்டத்தையும் செய்தாலே தமிழ்நாட்டில் பாஜக மிகப்பெரிய செல்வாக்கு வரும் இல்லையா? இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடக்கிறது கச்சத்தீவு மீட்பதற்காக. எல்லாத்துக்குமே இலங்கை மீனவர்களுடனும் நம்முடைய இந்திய மீனவர்களுடன் பேச்சுவார்த்தை நடக்கிறது, நடந்துக்கிட்டு தான் இருக்கு. கேள்வியோட சொன்னேன். கண்டிப்பாக அக்டோபர் 29, 2024 நம்ம பண்ணியிருக்கிறோம். இப்போ சமீபத்தில் இலங்கை அதிபர், புதிய இலங்கை அதிபர் வந்தபோது கூட நாம் அவர்களுடன் இது குறித்து பேசியிருக்கிறோம். பிரதமர் நேரடியாகவே பேசியிருக்கிறார். நான் என்ன கேட்குறேன், இவ்வளவு நீங்கள் குதிக்கிறீங்கல்ல, இங்கே இருங்க. இங்கே உண்மையிலேயே இதற்காக அப்படியே துடிக்கிறவர்கள் இலங்கைக்கு போயிட்டு வாங்க. ஏன் உங்களால் போய் பேச முடியல? போங்க, உங்களை யாரை தடுத்தாங்களா? இப்போ நேரடியாக கூட விமானம் கூட இருக்குது, போக சொல்லுங்கள். எங்கள் மாநிலத்தில் ஒரு போட்டு வந்தார். இதில் உண்மையான மனம் வேண்டும். இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்ற அப்படின்ற மனது வேண்டும். அந்த மனது இவங்கள்ட்ட இல்லை. முழுக்க வியாபாரம் தான், வேறு எதுவும் இல்லை. இப்போ ராமேஸ்வரத்தில் கூட தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி உங்களுக்கு தெரியல சார்? அதுக்கு எப்படி தீர்வு காணப்படும் சார்? நேற்று கூட ஆளுநர் அங்கே போயிட்டு பார்த்து ஆறுதல் தெரிவிச்சிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு முதல் கோணல் முற்றிலும் கோணல்ன்ற மாதிரி நீங்கள் என்னைக்கு உங்களுடைய உரிமையை நீங்கள் இலங்கைக்கு கொடுத்து விட்டீர்கள், அந்த முடிச்சை அவிழ்ப்பது என்பது சிக்கலாக இருக்கிறது. ஆனால் இரு நாடுகளுக்கிடையே உண்டான பிரச்சனை அது பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி மீனவர்களுடைய பிரச்சனை என்ன? இங்கே இருக்கவங்க நாங்கள் அங்கே போனால் எங்களை கைது செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்க நம்முடைய தமிழ் மீனவர்கள் என்ன சொல்கிறாங்க? இல்லை, எங்களுக்கு போர் நடந்ததுனால பல ஆண்டு காலம் எங்களுக்கு பிரச்சனையாக இருந்துச்சு. இங்கே எங்களுடைய இன பெருக்கத்தை இது குறைக்கிறது இரட்டைமடி வலை உபயோகிப்பதனால அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பேச்சுவார்த்தையின் மூலமாக தான் தீர்வு காண முடியும். நம்முடைய மீனவர்களும், இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழக மீனவர்களும், இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழக மீனவர்களும் ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய ஒரு விவகாரம். இதில் அரசியல்வாதிகள் தலையிட்டு மேலும் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது என்பதுதான் என்னுடைய. இப்போ அனைத்து கட்சி கூட்டத்தில் நீங்கள் கலந்துக்க மாட்டீங்க? 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் நீங்கள் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டத்தை பற்றி போடுங்க, கலந்துக்கிறோம், ஆலோசனை சொல்கிறோம். பெண்கள் மீதான வன்கொடுமை பற்றி மீட்டிங் போடுங்க, கலந்துக்கிறோம். பொருளாதாரத்தை எப்படி தூக்கி நிறுத்துதுன்னு சொல்லுங்கள், கலந்துக்கிறோம். இல்லாத ஒரு டீலிமிட்டேஷன் பிரச்சனையை கொண்டு அது இருப்பதாக சொல்லி நீங்கள் திசை திருப்பும் நாடகத்தில், அந்த நாடகத்தில் நம்ம நடிக்க முடியாது. இப்போது பிரசாந்த் கிஷோர் சமீபத்தில் தமிழகம் வந்தார். நடிகர் விஜய் சந்தித்து பேசுகிறப்போ அவர் என்ன பேசியிருக்காருனாக்கா, 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் தேர்தல் அரசியலாக இருக்கும். அண்ணாமலை அவர்கள் ஒரு தவிர்க்க முடியாத மிகப்பெரிய சக்தியாக ஒரு தலைவராக உருவெடுத்து உள்ளார் அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் பேசியிருக்காரு. பிரசாந்த் கிஷோரும் அமித்ஷாவும் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, 2026 தமிழ்நாட்டில் பாஜக வெற்றியோடு தான் எங்களுடைய பயணம் தொடங்கும். பிரசாந்த் கிஷோரும் விஜய் அவர் என்ன பேசினாங்கன்னு எனக்கு தெரியாது. இல்லை, அவருடைய கருத்து அது வேற. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியும் திரு அண்ணாமலை அவர்களின் தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சியும் திரு அண்ணாமலையும் 2026 தேர்தலில் தவிர்க்க முடியாத சக்திகளாக தமிழகத்தில் இருப்பாங்கன்றதுல எந்த விதமான மாற்று. அதை ஒரு அரசியல் வியூக நிபுணரே அது சொல்லியிருக்கார். அதை நோக்கித்தான் தமிழகம் சென்று கொண்டிருக்கிறது. அதுதான் விஷயம். ஆனால் நாம் தேசிய ஜனநாயக கூட்டணி திமுகவை வீழ்த்தி தமிழகத்தில் 2026 ஆட்சியை பிடிக்கும் அப்படின்றது தான் நாங்கள் சொல்கிறோம். இப்போது 4 தொகுதியில் இருக்கீங்க. எப்படி 2026 அப்படி 18 தொகுதியை கைப்பற்றுவதற்கான சாத்தியக்கூறு எப்படி இருப்பதாக நினைக்கிறீங்க? திமுக 2000 இப்போ மும்மொழி கொள்கையில் உங்களுக்கு கடைசியான நிலைப்பாடு என்ன சார்? ஏன்னா நிதி ஒதுக்கலைன்ற ஒரு பிரச்சனை மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும். நிதி ஒதுக்கவில்லை என்பது அது கல்விக்கான ஒட்டுமொத்த நிதியில் இல்லை. அந்த கல்விக்கான நிதியில் அதன் கீழே இயங்கக்கூடிய சில திட்டங்களுக்காக சமகர சிக்ஷா திட்டத்தில் கணினி ஆய்வுக்கூடங்களை அமைப்பதற்காக நிதி ஒதுக்கப்பட்டது, வாங்கினாங்க. ஆனால் ஆய்வுக்கூடங்கள் அமைக்கப்படவில்லை. கணினி ஆசிரியர்களை நியமிப்பதற்காக கொடுக்கப்பட்ட நிதியை வேறு எதற்கோ பயன்படுத்தி விட்டார்கள். கணினி ஆசிரியர்கள் பல 1000 பேர்
பணி இல்லாமல் போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றனர். உண்மையிலே ரொம்ப வறுமையில் இருக்கின்றனர். அப்படி அதனால் நீங்கள் மிஸ்யூஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ், எதற்காக அந்த நிதி குறிப்பிட்ட ஒரு பயனுக்காக கொடுக்கப்பட்டது நீங்கள் உபயோகிக்கவில்லை. அதே மாதிரி பிஎம்ஸ்டியில் 14,500 பள்ளிகள் அடையாளம் காணப்பட்டு இந்தியா முழுவதும், அதில் ஒரு சில பள்ளிகள் தமிழ்நாட்டில் பைலட் ப்ராஜெக்ட், அது ஒரே மாதிரி தான் ஸ்கீம் இருக்கும். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு மாநிலத்துக்கும் மாறுபடுமா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு ஹிந்தி கட்டாயம் இல்லை, விரும்பக்கூடிய 3வது மொழி எதை வேண்டுமானாலும் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் சொல்லியாச்சு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன, நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பிஎம்ஸ்ரீ ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறது, பிஎம்ஸ்ரீ அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த திட்டம் வந்து அரசு பள்ளிக்கு தானே? ஆமாம் சார். அப்போ அந்த அரசு பள்ளிகளில் 3வது மொழி மலையாளம் தானே வச்சுட்டு போங்க. நீங்கள் தானே வைக்க போகிறீங்க, மத்திய அரசு வைக்க போகுது இல்லையே. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்போ புரியுதா? புரியுது. 3வது மொழி ஹிந்தி இல்லைன்னா எங்களுக்கு கவலை இல்லைன்றாங்க. ஆனால் நீங்கள் மலையாளத்தையோ இல்லை குஜராத்தியோ இல்லை கன்னடத்தையோ தெலுங்கையோ நீங்கள் எதையுமே நான் வைக்க மாட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அப்படி வச்சுட்டா என்ன ஆகும்? இங்கே மலையாளமோ தெலுங்கோ கற்றுக் கொடுக்கப்பட்டால் கேரளாவிலே ஆந்திராவிலே தமிழ் கற்றுக் கொடுக்கப்படும். தமிழ் வளர்ந்து விடக்கூடாது என்று திமுக நினைக்கிறது. இவ்வளோதான் அவசியம். தெலுங்கானாவில், பஞ்சாபில், கர்நாடகாவில் வந்து அந்தந்த தாய்மொழி வந்து பள்ளிகளில் வந்து கட்டாய மொழியாக்கப்பட்டுள்ளது. சார் உங்களுக்கு புரியலையா? அதுதான் தேசிய கல்விக் கொள்கையில் இணைந்த காரணத்தினால தேசிய கல்வியில் ஒரு முக்கியமான அம்சம் அது. அதனால தான் தெலுங்கானாவில் அவங்க ஒத்துக்கிட்டாங்க, கட்டாயப்படுத்துகிறாங்க. அவ்வளோதான். தப்பு. தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி அமையும் போது உங்களுடைய கல்விக் கொள்கை எப்படி இருக்குது சார்? தேசிய கல்விக் கொள்கை தான் நம்ம கல்விக் கொள்கை. அப்போ வந்து ஹிந்தி கட்டாயப்படுத்த மாட்டேங்க. தேசிய கல்வியில் எங்கேயுமே ஹிந்தி இல்லையே கட்டாயம்னு. அகில இந்திய காங்கிரஸுடைய முதல் தலைவர், எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காருனாக்கா, இந்தியாவில் வந்து காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைந்தால் இந்தியா முழுவதிலும் ஜாதி வாரி கணக்கெடுப்பை நடத்துவோன்னு சொல்லிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டில் திமுக தவிர்த்து மற்ற எல்லா கட்சிகளுமே ஜாதி வாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி வருகிறது. ஆனால் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூட மத்திய அரசிடம் பிரதமர் மோடி அவர்களுக்கு வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்போட ஜாதி வாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைத்திருக்காரு. உங்களுடைய மத்திய பாஜக அரசு நிலைப்பாடு என்ன சார்? ஜாதி சர்டிபிகேட் யார் கொடுக்குறாங்க? எப்படி சார்? ஜாதி சான்றிதழ் யாரால் கொடுக்கப்படுகிறது? அந்தந்த வில்லேஜ் பஞ்சாயத்து ஆஃபீஸர் கொடுக்கப்படுகிறது. மாநில அரசு. மாநில அரசு. கரெக்டாக. ஆமாம். அப்போ ஜாதி கணக்கெட்டு யார் செய்யணும்? மாநில அரசு செய்யும். அப்புறமா அதுதான் சொல்லுங்க, நம்ம செய்யுங்கன்னு செய்ய மாட்டேங்கிறாங்க. அதை தான் நான் கேட்குறேன். ஏன் இது வந்து இல்லை ஒரு விஷயம், ஒரு நிமிஷம் பண்ணுங்க. இப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதியை சேர்ந்தவர்கள் பாண்டிச்சேரியில் இங்கே வந்து பிசியாக இருப்பாங்க, ஓபிசியாக இருப்பாங்க எங்கே தமிழ்நாட்டில். ஆனால் பாண்டிச்சேரியில் ஓசியில் இருப்பாங்க. தெரியுமா இல்லையா? தெரியும் சார். தெரியும். அப்புறம் எப்படி நம்ம வந்து எடுக்க ஜாதி ரீதியாக எடுக்க முடியும்? இப்போ ஜாதி வாரி கணக்கெடுப்பை மாநில அரசு நடத்தலாம், அது மத்திய அரசு அனுமதி கொடுக்குமா? நம்ம ஒன்றும் அதை தடையை சொல்லலை. ஏன்னா ஏற்கனவே பீகாரில், கர்நாடகா, தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் ஜாதி வாரி பயப்படுறாரு. நம்ம சீஃப் மினிஸ்டர் தான் பயப்படுறாரு. நீங்கள் வந்து ஒரு ஆர்டர் போட்டால் மாநில அரசு அவசியம் இல்லை. எதுக்கு? நாங்கள் ஆர்டர் போட்டால் உடனே மாநில உரிமைகளை பறிப்போம்பீங்க. அதுக்கு தான் கேட்குறீங்களா? இல்லை, அப்படி செய்ய வாய்ப்பு தான் கேட்குறீங்களா? இல்லை, மாநில அரசு செய்யாத பட்சத்தில் மத்திய அரசே மாநில அரசு செய்யட்டும் சார். நம்ம வந்து செய்யணும் கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. மாநில அரசு செய்ய சொல்கிறோம், நாங்கள் கேட்டுக்கிறோம், செய்யுங்கன்னு தான் சொல்கிறோம். இப்போ மத்திய பாஜக அரசு திமுக அரசை வந்து ஜாதி வாரி கணக்கெடுப்பு வலியுறுத்துறீங்க. பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசு எப்படிங்க இதில் வருது? பாரதிய ஜனதா கட்சி கேட்கிறது தாராளமாக. உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு அரசியல் ஆடுகளத்தில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.